Hi மக்களே வணக்கம் and thanks for your support on our last video. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாட்டாவை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நாட்டாங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதை நம்ம பார்ட் பை பார்ட் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் மேக் பண்ண ஒரு மிஸ்டேக்கை இந்த வீடியோவில் நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் ஸ்கோரிங். ஸோ 120 மார்க்ஸுக்கு எம்சிக்யூ கொஷின்ஸும் 80 மார்க்ஸுக்கு 3 ட்ராயிங் கொஷின்ஸும் வரும். பாசிங் மார்க் 70. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம நாட்டா ப்ரௌச்சரை டீகோட் பண்ண போகிறோம். இந்த டீட்டெயில்ஸ் நம்ம நாட்டா வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ நாட்டா 2024ங்கிறது பிஆர்க் அட்மிஷனுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இது எல்லா வீக்கெண்ட்ஸ்லேயும் 2 செக்ஷனாக நடத்தப்படுது. ஏப்ரல்லேருந்து ஜூலை மாதத்துக்கு இருக்கிற எல்லா வீக்கெண்ட்ஸ்லேயும் நடக்குது. ஸோ இதில் நீங்கள் மேக்ஸிமம் 3 அட்டெம்ப்ட்ஸ் பண்ணலாம் ஒரு அகாடமிக் இயரில். இந்த 3 அட்டெம்ப்டில் பெஸ்ட் ஸ்கோரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது 2 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி இருக்கும். இது செஷன்ஸோட டைமிங்ஸ், அதாவது காலையில் ஒரு செஷன், மதியம் ஒரு செஷன் நடக்கும். செஷன்ஸ்ன்னு எதை சொல்கிறாங்கன்னா, காலையில் பார்ட் ஏவும் மதியானம் பார்ட் பியும் நடக்கும். இப்போது சிலபஸை டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல ட்ராயிங் அண்ட் காம்போசிஷன் டெஸ்ட் இருக்குது. இது ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட். 90 மினிட்ஸ்க்கு நீங்கள் வரைகிற கொஷின்ஸ் 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஷின் கலர் அண்ட் காம்போசிஷன் பற்றின கொஷின். இப்போது நீங்கள் இதை ஒரு எக்ஸாம்பிளோடு கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொஷின். ஒரு ப்ரொடெக்டர், செட் ஸ்கொயர் அண்ட் ரூலர் வச்சு ஒரு 2D காம்போசிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2D 3D இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். 2Dனா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே டெப்த் ஷேடோஸ் இல்லாமல் இருக்கிறது 2Dன்னு சொல்லுவாங்க. 3Dக்கு டெப்த், ஷேடோஸ், ஷேட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள் இது எல்லாமே 2D. க்யூப், க்யூபாய்ட், கோன், பிரமிட் இது எல்லாமே 3D. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் பண்ணது. ஸோ உங்களோட இனோவேட்டிவ் திங்கிங் எப்படிலாம் இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் இனோவேட்டிவாக திங்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களால் ஒரு காம்போசிஷன் 2D ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் வச்சு கொண்டு வர முடியுது, அதுதான் இந்த கொஷினோட கோல். சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இது கொஷின் நம்பர் 2. இந்த கொஷின் பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது ஷேட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணணும், அதாவது ஸ்கெட்சிங் அண்ட் காம்போசிஷன். இது 25 மார்க்ஸ்க்கான கொஷின். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பென்சில், எரேசர், ஷார்ப்னர் இந்த 3 ஆப்ஜெக்டை நீங்கள் திரும்பவும் யூஸ் பண்ணலாம். ஒரு சிங்கிள் டைம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதை வச்சு ஒரு காம்பினேஷன் கொண்டு வரணும். இது நான் வரைஞ்ச ட்ராயிங்கோட எக்ஸாம்பிள். சரி, இந்த கொஷின் எதுக்கு கொடுக்குறாங்க? இது பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங், அதாவது நம்ம 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் சிங்கிள் பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ் பற்றி கற்றுப்போம். ஒரு நாட்டா கோச்சிங்கில் இல்லை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலும் இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். சரி, லாஸ்ட் கொஷின் பார்ப்போமா? இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான கொஷின், அதாவது 3D காம்போசிஷன். இது 30 மார்க்ஸ்க்கான கொஷின். இப்போது இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஹாஃப் ஈட்டன் பீஸா பாக்ஸில் நீங்கள் ஒரு எறும்பாக இருக்கிறீங்க. இப்போது அந்த பாக்ஸ்குள்ளே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஹாஃப் ஓப்பன்டு பாக்ஸாக இருக்குது, ஒரு பெப்சி பாட்டில் இருக்குது. உங்களுக்கு அது எப்படி தெரியும்? நீங்கள் ஒரு ஆண்டா மாதிரி இந்த ட்ராயிங்கை வரையணும். ஸோ இது நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். இதை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறீங்க, அது உங்கள் டாஸ்க். நாட்டாவுக்கு ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மி. ஸோ நல்ல ஸ்கோர் வரணும்னா நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கீப் ப்ராக்டிஸிங். Use previous year's question papers, and as I always tell you, keep learning because learning never ends. இதோட செகண்ட் பார்ட் நம்ம அடுத்து பார்ப்போம், which is all about MCQs. Thanks for watching.